ஹலோ நண்பா நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்துட்டீங்கன்னா மன்னார்குடி போகிறோம். இது வந்து எதுக்கு சொல்லு? ஸ்கேன் எடுக்க. அதான் இது என்னன்னு சொல்லு. 3 மாசத்துக்கு ஸ்கேன். ஒழுங்கா சொல்லி தோலடி. 3 மாசத்துக்கு ரிப்போர்ட்டுக்கு ஸ்கேன். ஆமாம், இப்போ நாங்கள் மன்னாடி போகிறோம். அதில் என்ன சொல்கிறேன்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். இப்போ நாங்கள் போயிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறோம். இப்போ நாங்கள் முன்னாடி கிளம்புறோம். சுகம் ஸ்கேன் சென்டராடி அங்கே தான் கிளம்புறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்தது என்னன்னு சொல்கிறேன். ஓகே. శోభన నేను బెస్ట్ ఫ్రెండ్, చిన్న వయసులోనే ఎన్ ఫ్రెండ్. ஓகே, நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க ஒரு வழியா. இப்போ தான் போயிட்டு வந்தோம். வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காட்டணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் டாக்டர் பார்த்தாங்க. நாங்கள் இப்போ 2 இடத்துல வேறு அடைஞ்சிட்டு வந்தோம். சொல்லு. ஆமாம், ஒன்று ஸ்கேன் எடுத்தோம் சுகர் கிளினிக்கில். அடுத்து வந்து ராஜகுமார்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம். குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஓகே நல்லா இருக்கு காட்டினாங்க. இவ்வளோ பார்க்கல, எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. இவ்வளோ இருக்கு. என்ன சொன்னாங்க இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனில்? என்னை உள்ளே விடலை. என்னை உள்ளே விட்டுருப்பாங்க. பட் ஆனால் ஒரு ஆள் தான் போனாலே நான் எங்கள் அம்மாவை அனுப்பி விட்டேன். இல்லை பார்த்தாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, நார்மல் தான் அப்படின்னு. குழந்தை நல்லா இருக்கான். குழந்தைய காட்டணுன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தக்காளி வந்து ரொம்ப இது பண்ண. இது வந்து பின்னிக்குள்ளதா ரிப்போர்ட் ராஜகுமார். இது வந்து ராஜகுமார் ரிப்போர்ட். இது ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இது வந்து ராஜகுமார் ரிப்போர்ட்டு. இது டேப்லெட்டு, இதோட இது குழந்தை எப்படி இருக்குன்ட்டு டாக்டர் பார்த்து இது பண்ணுறது. இதுதான் இந்த இது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது வந்து எப்போ உள்ளது? பழசுங்க. பழசெல்லாம் இதுலயே சேர்த்து தான் கொடுப்பாங்க. உனக்கு ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பழசை காட்டு. பழசுல எப்படி இருந்தது? பழசு வந்து குட்டியோட ஹார்ட் மட்டும் இருந்துச்சு. இதனால மெதுவாடு இந்த இருக்க பாருங்க பழசு. காட்டு போய் ஒங்க ஆச்சு காட்டு. நல்லா தெளிவா காட்டு. ஹார்ட் மட்டும் இருந்துச்சு. அந்த புள்ளி இருக்குல்ல, அதான் ஹார்ட். அது மட்டும்தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதான் இருந்துச்சு. சளி பிடிச்சிட்டு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஆடு கத்துது எதுவும் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஆடு வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் சித்தி வீட்டு ஆடு. எங்கள் சித்தி வந்து கோவா போகிறாங்க ஃபேமிலியோட. அவங்க தங்கச்சி சித்தினா பின்னி. எங்கள் பின்னி வந்து கோவா போகிறனால ஆட்டை எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஆட்டை நானும் பாப்பா நாங்கள் 2 பேரும் மேய்க்க போகிறோம். இவளும் வரன்ட்டா மேய்க்க. வேணா வரையில இன்னும் மட்டும் சொன்னாங்க மேய்க்க வரான்ட்டு. சரி ஓகே காட்டு. ஃபர்ஸ்ட் அதை காட்டுறீ குட்டியை ஒழுங்கா காட்டு தெளிவா. இது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்தப்ப இது நல்லா பார்த்தீங்க. இதுதான் செகண்டு. இப்போ இன்னைக்கு எடுத்தது இதாங்க. ஐயோ பார்த்தோன்னே அப்படியே அல்ல விட்டுட்டேன். குழந்தைய தெரியுது, மண்டை தலை தெரியுதா? என்ன குழந்தைலாம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நம்மள பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என் கணிப்புப்படி ப்ரூஸ்லி, எங்கள் அம்மா கணிப்புப்படி லிண்டா மீன்ஸ் ப்ரூஸ்லி ஒய்ஃப். அதனால பெண் குழந்தை எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் வந்து ஆண் குழந்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். தக்காளி பெண் குழந்தை தான் வேணுன்றா. நான் ஏன்னா கிரிக்கெட் பிளேயர் ஆக்கணும் அந்த அளவுக்கு யோசித்தேங்க. கிரிக்கெட் டெய்லி நான் வந்து போட்டு அவன் அடிக்க, இப்போ எங்களை அடிக்க நல்லா இருக்கும். நல்லா பாருங்க தெரியுதா? அப்புறம் ராஜ்குமார்ட்ட இதை எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர்? அவங்க எல்லாம் நார்மல் தான் சொன்னா. இங்க தொட்டுப்பட்டார் தைராய்டு இருக்கா அப்படின்னு. இங்க புடிச்சு கிள்ளி எறிஞ்சிட்டாரு டாக்டர். வந்து உட்கார்ந்துட்டு அழுதுடா. ஐயோ நீ கிள்ளி விட்டாட்டு. எங்க வேற என்ன சொன்னாரு? வேற எதுவும் சொல்ல, டேப்லெட் சத்து. நான் உண்மையா சொல்றேன், ராஜ்குமார் டாக்டர் எங்க ஃபேமிலி டாக்டருங்க. ராஜ்குமார் டாக்டர் மன்னார்குடி. ஏன்னா எங்க அம்மாவெல்லாம் ஏகப்பட்ட ஆப்ரேஷன். எங்க அம்மாவுக்கு அப்பண்டிஸு, அப்புறம் காதில் ஒரு வாட்டி காது வலி வந்துட்டு காதில் ஆப்ரேஷன். எங்கள் அம்மாவுக்கு இன்னொன்று சொல்ல போனால் ஊசி கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஊசி போட மாட்டாங்க, மாத்திரை முங்க மாட்டாங்க. இப்பயும் சரி 2மே கிடையாது. ஆனால் அங்கே தான் பார்ப்பாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு எந்த வைத்தியம் பார்த்தாலும் அலர்ஜி வந்துடும். படுத்துருவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் படுத்து உடம்பு பயங்கரமாக தான் ஆகிடும். சாகுற கண்டிஷன் அளவுக்கு போயிட்டு வருவாங்க எங்கள் அம்மா. அந்த ஊசி ஏதாவது ஒரு ஊசி வேற எந்த டாக்டருமே எங்கள் அம்மா இது வரைக்கும் பார்த்ததில்லை. ராஜ்குமார் மட்டும்தான் எங்கள் அம்மாவுக்கு எதுனா ராஜ்குமார் தான். அங்கே மட்டும் தான் போய் பார்ப்போம் எங்கள் அம்மாவுக்கு. அதனால் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, வா அங்கே இது பண்ணிடுவோம். என்ன சொன்னாங்க? எப்போ டேட்டு? டேட்டு 7 மாதம் தான். ஜூலை தான் வரும்னு நினைக்கிறேன். 7 மாதம் கணக்குப்படி பார்த்தா ஜூலை. நான் கண்டிப்பாக அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அடுத்ததுல சொல்லுவாங்களே. இது சொல்லாத, நான் சொல்லிடுறேன். இது வந்து எத்தனாவது ரிப்போர்ட்? செகண்ட் ரிப்போர்ட். 3வது ரிப்போர்ட்டா செகண்டா? இது 3வது மாதம் ரிப்போர்ட்டுங்க. இதான் 2வது ரிப்போர்ட். ஆனால் ஸ்கேன் பண்ணி இதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு டாக்டர் போய் பார்க்க சொன்னாங்க. அது வந்து திங்கக்கிழமை போவோம்.
இது வந்து விளாகாக எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து இப்போ வந்து பின்னாடி உட்காந்துட்டு ஏன் கேட்குறீங்க? நான் எப்படி மெதுவாக ஓட்டணும்னா வண்டி வேகமாக ஓட்டணும்னா நான் பைக்கில் அழைச்சிட்டு போனேன். எல்லாம் சொன்னாங்க 3 மாதத்தில் போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தான் போனோம், போகலாமா அப்படின்ட்டு. அதெல்லாம் பைக்கில் போனால் ரொம்ப ட்ராவலிங் வச்சுக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் மன்னார்குடி. குழந்தை நல்லா இருக்குது, கொஞ்சம் ப்ரூஸ்லிங்க பரவாயில்ல, பெண் குழந்தை தான் பரவாயில்ல, அவளையும் கிரிக்கெட் பிளேயர் ஆக்கிடுவேன். தங்கத்தை இன்னும் பார்த்துக்க பத்திரமா. அப்புறம் வந்து இது வேற, நான் மருந்து மாத்திரங்க அதையும் காட்டு, அவங்கள்ட்ட காட்டுவோம். என்னங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன அக்கா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் இவ்வளோ பாருங்க, ஒரே வந்தால் படுத்துங்கிறேன், வந்தோடனே பெட்டை ரெடி பண்ணிட்டான். எப்படி படுக்கலாம், எப்படி படுத்து கொரட்டை விடலான்னு. டேப்லெட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படி சும்மா எத்தனை டேப்லெட்டுன்ட்டு இப்போ மட்டும் ஒரு 2 டேப்லெட்டு மாற்றி கொடுத்துருவாங்க புதுசாக. 15 நாளைக்கு வாங்கியிருக்கோம். 1 மாதத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் 15 நாளில் போய் டாக்டர் போய் திரும்ப பார்ப்போனால தான் நாங்கள் 15 நாளைக்கு மட்டும் எழுதி வாங்கிட்டோம். அப்புறம் இங்கே இருங்க, இதெல்லாம் குத்து இல்லாமல் இது தூங்கிட்டு இருக்குங்க. வேற இதெல்லாம் ஒன்று சொல்லி விட்டாதான் நீ அவங்க சொல்கிற கேட்ப. இது எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு தெரில. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்தது பாருங்க, தூங்கிட்டு இருக்கு. ஒன்றுமே ஒன்றுலங்க இன்னும். இந்த பவுடரை போய் பாலில் போட்டு குடிக்கலாம். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து நைட்டுக்கு இதுதானா உனக்கு. இங்கே பாருடி, என்ன பாயசம் பண்ணுற, இந்த துண்டை மூஞ்சில போட்டு. ஆனால் பேரிச்ச மரத்தை மட்டும் தின்ட்டாங்க அவட்ட அப்பாவே. கப்பு, இந்த கப்பு நமக்கு தான் அது. இதே நீட்ட கப்பு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும், எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிருப்போம். இந்த டானிக்கு இது எதுக்கு தான் கொடுத்தாங்கதெல்லாம் இதுவும் குடிக்க மாட்டேன். ஏன்னா இன்னிலேருந்து குடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. பார்ப்போம், நம்ப முடியுமா முடியாதான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ஆடு வேற சித்தி வரப்ப பிரியாணி கொடுக்க போகிறாங்க, ஆட்டு பிரியாணி. ஏதுற மட்டன் பிரியாணி அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் ஆட்டு தான் சித்தி சொல்லவும் முடியாது. வந்தோடனே ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம். வந்தோடனே சித்தி தாங்க அப்படின்னு கொடுத்து. ஓகே, அடுத்த அப்டேட் நான் என்னன்னு சொல்கிறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு போய் பாருங்கள். அது சும்மா ஃபன்னான வீடியோ, நிறைய ஃபன் வீடியோ கொடுக்குறோம். பேசிட்டு நீ ஏதாச்சும் சும்மா பேசு, எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. நல்லா இருப்பாங்க, ஏன்னா கேட்கவே வேண்டாம். இவங்க தான் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இன்னும் 1 மாதம் வாமிட் வருமா என்ன சொன்னார் டாக்டர்? ஆமாம், 1 மாதத்துக்கு மட்டும் வரும். பரவாயில்ல டாக்டர். நான் உண்மையாக சொல்கிறேன் டாக்டர், ஐயோ. ஆனால் நான் முன்னாடியே போய் டோக்கன் போட்டேன், 4வது டோக்கன் நாங்கள் போனோன்னே. ஆனால் இந்த ஸ்கேன் போட்டப்போ தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கூட்டம், அது கூட்டமாக காலையில் அது நிறைய பேர் ஆம்பளைங்க நிறைய பேர் ஸ்கேன் எடுக்கிறாங்க. வயிற்றுல இந்த அப்பண்டிஸ் பண்ணவங்க அவங்கலாம். எனக்கு எப்போ அப்பண்டிஸ் வரணும்னு தெரியல, எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்க வயிறு இருந்தோமும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொட்டாய விடுது பாருங்க. இப்போ வேறு ஊருக்கு 5க்கு மருந்து கொடுப்பாங்களே, அது எப்போன்னு சொல்லிடு. பொங்கல் முடிஞ்சு மருந்து 5க்கு மருந்து கொடுத்தா ஊருக்கு கிளம்பிவிடா. 1 மாதம் போய் தங்கிட்டு வர. 1 மாதம்லாம் விட மாட்டேன், 2 நாள் இருந்துட்டு வருவாடா. எந்த மாமாட வெள்ளப்படியா? ஐயோ, இவ இல்லாத எனக்கு போர் அடிக்கும். இவரை பிடிச்சி அடிச்சு ஒம்பளத்துக்கிட்டு இப்பெல்லாம் தொட்டாலே வயிறுன்னு தான் கத்துறா. இங்கே தொடனே வயிறுன்னு கத்துறா. எங்கள் அம்மா வந்து என்ன திட்டுறாங்க. இது ஒரு சாக்கா வச்சிடுறா. இப்போ தொட கூட முடியலனால அடிக்க கூட முடியாது. இப்போ அவளை முன்னாடி கூட தலையை பிடிச்சி திருவேன். இப்போ அதை கூட பண்ணா வயிறுக்கு வலிக்குதுன்னு கத்துறா. எங்கள் அம்மா வந்து என்ன திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதன்றது. இந்த அம்மா பாருங்கண்ணா, லைவாக வீடியோ எடுத்துடணும். இப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு எங்கள் அம்மாட்ட காட்டுறது. ஏன்னா எங்கள் அம்மா நம்ப மாட்டுது. எனக்கு இதை நம்புறாங்க தவிர என்னை நம்ப மாட்டுறாங்க. முன்னாடி ஓரா பண்ணுற வாயை உடச்சிடுவேன். ஓகே, ஸ்கேன் போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கேன் போட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல். சொல்லு ரொம்ப. அப்புறம் வேற என்ன வீடியோ? நிறைய பேர் மாப்பிள்ளை வச்சு வீடியோ ஃபன்னான வீடியோ போடுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க. மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டாங்க, லீவ் விட்டோன்னே ஊருக்கு ஓடிட்டான். நாளைக்கு வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் கூட தங்க மாட்டான் ஊரில். இங்கே தான் ஆர்ச்சி பக்கத்தில், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். மாப்பிள்ளை வந்துடும், கண்டிப்பாக அவளை வச்சு வீடியோ எடுக்கிறேன். இனிமேல் பழைய மாரி ரொம்ப வீடியோ பண்ணுறோம். எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் பாய் சொல்லு.